ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசு டெய்லர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க கண் திருஷ்டியை பற்றி. அது வந்து எவ்வளோ பேருக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் பர்சனலாக வந்து நான் நிறைய அனுபவப்பட்டதுனால தான் நான் அதை வந்து ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணேன். இப்போ வந்து வீடியோவில் வந்து நான் தச்சிட்ருக்கிறது வந்து ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸு. உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். நான் வீடியோவில் பேச போகிறது வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸை பற்றி கிடையாது. இன்றைக்குமே வந்து நான் கண் திருஷ்டியை பற்றி தான் பேச போகிறேன். கண் திருஷ்டி வந்து ஒருத்தவங்கள எந்த அளவுக்கு இது பண்ணும் அப்படின்றது தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். இது எனக்கு பர்சனலாக நடந்தது தான் நான் வந்து சொல்கிறேன். யாரையும் வந்து கம்பேர் பண்ணியோ பார்த்தோ சொல்லலை. இது எனக்கு நடந்ததுனால நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி கண் திருஷ்டினால் நீங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால சொல்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க வந்து நீங்கள் இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து டெய்லரிங் தொழில் செய்கிற எல்லாருக்குமே திருஷ்டின்ற ஒரு விஷயத்தை தாண்டி தான் நம்ம வந்திருப்போம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து வெளியில் எங்கேயுமே போகிறதுக்கு இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம். வீட்டிலையே இருந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தைச்சே நம்ம வந்து அழகாக வீட்டிலேருந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பொறாமையாகவே இருக்குது. அது எத்தனை பேர் உணர்ந்திருப்பீங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே வந்து இதில் நிறைய வந்து அனுபவப்பட்டிருக்கேன். காலையில் நம்ம 4 மணிக்கே எழுந்திரிச்சு தைப்போம். நம்ம தூக்கத்தை கெடுத்து கண்ணு முழிச்சு தைப்போம். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்து நினைக்கிறது என்னென்னா காசு வாங்குறா, அது மட்டும் தான் தோணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, நம்ம கையில் காசு நிற்கணும் அப்படின்றதுக்காண்டி என்ன பண்ணுவோன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு 10 சட்டை கொடுத்துருக்காங்கன்னா 10 சட்டைக்கு மொத்தமாக காசு வாங்குவோம். அது எதுக்காண்டினா நமக்கு வந்து அந்த காசு வந்து மொத்தமாக நிற்கும் அப்படின்றதுக்காண்டி தான். ஆனால் அப்படி பண்ணாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு சட்டைக்கு வந்து ரூ. 200 சும்மா நான் வந்து இதாக சொல்கிறேன். ரூ. 200 வாங்குகிறோம் அப்படின்னா 10 சட்டையும் தைச்சிட்டு ரூ. 2000 வாங்குவோம். ஆனால் நம்ம 10 சட்டை தைச்சிட்டு தான் ரூ. 2000 வாங்குவோம். ஆனால் கஸ்டமருக்கு வந்து அப்படி தோணாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவங்க வந்து வீட்டிலையே உட்காந்தே இருந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே நம்மக்கிட்ட வந்து ரூ. 2000 வாங்கிட்டாங்களே, அந்த மாதிரி மைண்ட் செட்டு தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மொத்தமாக காசு வாங்காதீங்க. ஒரு 2 சட்டை 3 சட்டை தைச்ச உடனே அதை வந்து வாங்கிருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன். ரொம்ப ரேர் கஸ்டமர்ஸ்கிட்ட தான் வந்து நான் வந்து மொத்தமாக சட்டையை தைச்சிட்டு மொத்தமாக வாங்கிக்கிறேன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்டலாம் வந்து அக்கா 2 சட்டை தைச்சிட்டேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த 2 சட்டைக்கும் பைசாவுமே கொடுத்துருவாங்க. இப்போ அவசரமா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாக்கா தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டோம்னா கொடுத்துருவாங்க. சிலர்கிட்ட தான் வந்து அப்படியே கொஞ்சம் இவங்கக்கிட்ட காசு வாங்கினா நிற்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அவங்கள்ட்ட வந்து நான் போட்டிருப்பேன். அடுத்து ஏதாவது ஒரு செலவை எய்ம் பண்ணி அவங்கக்கிட்ட அந்த காசை போட்டிருப்பேன். அப்போ தான் நமக்கு வந்து நம்ம வாங்கி செலவு பண்ணிடக்கூடாதுன்றதுக்காண்டி நான் அது இது பண்ணியிருப்பேன். சிலர்கிட்டலாம் வரவே செய்யாதுன்றவங்கக்கிட்டலாம் ஒரு சட்டை தைச்சிட்டு அளவு பார்க்கணும்லக்கா, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, போட்டு பார்த்துக்கோங்க, போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு சட்டை தைச்சோடனே வந்து காசை வாங்கிடுவேன். இது என்ன ஆகுது அப்படின்னா, இது ஒரு மேட்ரு இல்லை, நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தைக்கிறது நம்ம உட்காந்து குறுக்கோடியே தைக்கிறதுலாம் யாருக்குமே தெரியாது. எல்லார் மைண்ட்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து உட்காந்துட்டே பைசா வாங்குகிறோம் அப்படின்னு தான் இருக்கும். நமக்கு குறுக்கு கால்லாம் எந்த வலி வலிக்குது அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியாது, புரியவும் செய்யாது. ஸோ இந்த மாதிரி மக்கள்லாம் நமக்கு மத்தியில் வந்து இருக்காங்க இன்னுமே. அவங்களுக்கு மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வரும்போது வந்து இதுவும் ஒரு வகையான திருஷ்டின்றதுக்கு தான் நான் வந்து இதை சொல்கிறேன். அவாய்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து ஒரு சட்டை 2 சட்டை தைச்சிட்டு பைசா வாங்குங்க. 10 சட்டை கொடுத்துருக்காங்க, நம்ம 10ஐயும் கொடுத்துட்டு தான் பைசா வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு சட்டை 2 சட்டைங்கும்போது 100 200 கொடுக்குறது ஈஸியாக கொடுத்துருவாங்க. இதே இது 10 சட்டை 12 சட்டை அப்படி கொடுக்கும்போது 2000 3000 கொடுக்கும்போது அவங்களுக்குமே வந்து அது கொஞ்சம் ஹெவியான அமௌண்ட்டாக தெரியும். ஸோ கொஞ்சம் நீங்கள் அதை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு 40 to 70% வரைக்கும் நம்ம வந்து கண் திருஷ்டியிலேருந்து மீண்டு வந்துடலாம். அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். இன்னுமே வந்து அடுத்து இன்னும் வேறு என்னலாம் அப்படின்னா, கண் திருஷ்டி என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றதுமே நிறைய பேர் வந்து யோசிச்சுட்ருப்பீங்க. அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நம்ம தைச்சிட்ருப்போம்.
திடீர்னு நல்லா தைச்சிட்டு இருந்த மிஷின் நின்றும். ஆனால் மிஷினுக்கு யாரோ திருஷ்டி போட்டாங்களா அப்படின்லாம் கிடையாது. ஆனால் அதுவும் ஒரு வகையான திருஷ்டி. மிஷின் வந்து டக்குன்னு நின்றும். ஒன்று ஊசி உடஞ்சிரும். உடஞ்ச ஊசி திருப்பி மாட்டுனா நமக்கு வந்து சரியே ஆகாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும். அப்படி வர்றதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம வந்து யாராவது வரும்போது தைக்காமல் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அவங்க இருக்கும்போது தைச்சிட்ருந்தோம். அதாவது ஒரு மாடல் ப்ளவுஸ்லாம் தைக்கிறோம் அப்படின்னா அவங்க மைண்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு 2 மணி நேரம் தான் கூட வேலை பார்க்குறா, ஆனால் 2000 3000 சம்பாத்தியம் பண்ணுறா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மைண்டுக்குள்ளே வந்து நம்ம அவங்கள கொண்டு போக வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. எதுக்காண்டி அப்படின்னா, அவங்க வீட்டில் அவங்கள நம்ம யாரும் தைக்க வேண்டாம்னு சொல்கிறதில்ல. அவங்க வீட்டில் என்ன சிச்சுவேஷனோ இல்லை வருமானம் வந்திருக்கலாம். நம்ம வராமல் கஷ்டப்பட்டு தைச்சிட்ருப்போம். அதெல்லாம் அவங்களுக்கு மைண்டில் தெரியாது. அவங்கள பொறுத்த மட்டில் நம்ம தைக்கிறது மட்டும்தான் தோணும். அந்த கண் திருஷ்டி அது வந்து அவங்க ஒரு செகண்ட் மனசில் நினச்சிட்டாலே நமக்கு வந்து விழுந்துரும். அதுக்காக தான் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன். எல்லாருமே வந்து இந்த கண் திருஷ்டி போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்லாம் நிறைய பேர் நினைப்பீங்க. பெஸ்ட்டு கல்லுப்பு சுற்றி போடுங்க. செவ்வாய் வெள்ளி நாட்களில் மட்டும் சுற்றி போட வேண்டாம். மித்த எல்லா நாட்கள்லேயுமே சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு முன்னாடியே வந்து சுற்றி போட்டுருங்க. சும்மா ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்துகிட்டு தையல் மிஷின்லேருந்து தைக்கிற துணியிலேருந்து நம்ம மேல் கால் எல்லாமே சுற்றி சிங்கில் போட்டு தண்ணி ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து போயிடும். கொஞ்சம் அதாவது கம்ப்ளீட்டாக போயிடும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. என்ன ஆகும்னா கொஞ்சம் மேல் வலி வந்து கொஞ்சம் குறையும். தைக்கிறதுக்கு ஒரு ஆர்வமே இல்லாமல் இருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஆர்வத்தோடு நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க. பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் என்ன சொல்கிறோம் அப்படின்றது வந்து புரியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சால் தான் நான் வந்து மேற்கொண்டு வீடியோ போடும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் நான் வந்து வீடியோஸாக கொடுக்குறேன். அடுத்து வந்து நம்ம இது கண் திருஷ்டி பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் அது வந்து என்ன ஆகும்னா, ஒரு சிலவங்களுக்கு நல்லா ப்ளவுஸ் தைச்சிட்ருப்போம். அவங்களுக்கு வந்து நம்ம நிறைய தைச்சிருப்போம். ஆனால் சிலர் திருஷ்டினால் வந்து என்ன ஆகும்னா, அவங்களுக்கு நம்ம தைக்கிற சட்டை வந்து செட்டே ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரியும் சிலர் வந்து இருப்பாங்க. இவ நல்ல சட்டை தைச்சி கொடுத்துருக்காளே, நல்லா போட்டிருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டா கூட நமக்கு வந்து தைக்க முடியாமல் போயிடும். அந்த மாதிரியும் நிறைய சிச்சுவேஷன்ஸ் வரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து கண் திருஷ்டியில் வந்து இருக்குது. கண் திருஷ்டின்றது வந்து ரொம்ப சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அது எந்த அளவுக்கு வச்சு செய்யும் அப்படின்றது வந்து நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். என்னுடைய சொந்த அனுபவங்களை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு கண் திருஷ்டி போகிறதுக்கு வேறு ஏதாவது தெரியும் அப்படின்னா அதையுமே வந்து எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். வீடியோஸ் பார்க்குறவங்களுமே கமெண்ட்டில் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. நிறைய பேர் கண் திருஷ்டியால் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. கண் திருஷ்டி இல்லாமல் நான்லாம் வந்து எனக்கெலாம் ஒரு திருஷ்டியும் இல்லை அப்படின்லாம் வந்து சொல்லவே முடியாது யாராலையும். எல்லாருக்குமே வந்து திருஷ்டி இருக்குது. எல்லாருமே கண் திருஷ்டியால் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி சொல்கிறதுனா, நமக்கு என்ன முடியும், என்ன தெரியும் அப்படிலாம் நம்ம வந்து பண்ணுறோம். அதை தாண்டி எதிராளி எப்படி பார்க்குறாங்கன்றதுலேயும் வந்து நமக்கு வந்து பல பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுது. ஸோ எல்லாருமே ஒருத்தவங்கள மட்டுமே யோசிக்காமல் எதிர்த்து பார்க்குறவங்களையும் யோசிச்சுட்டு நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காண்டி தான் நான் வந்து திரும்ப திரும்ப இந்த வீடியோ வந்து இதை சொல்கிறேன். ஆல்ரெடி நான் அதுக்காக தான் இந்த வீடியோவையுமே நான் மேக் பண்ணி போட்டிருந்தேன். யாருக்கு தேவைப்படலை, உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது தேவைப்பட்டால் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.